என்ன கடை சாத்திருக்காங்க? ஆமாம் தம்பி, மதியான நாளில் சாப்பிட போயிடுவாங்க. அந்த இப்போ வந்துடுவாங்க. என்ன இந்த கிராமத்து வாழ்க்கைக்கும் நகர வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல? உண்மை தம்பி, நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் உட்காந்து பாருங்கள். இந்த பறவைகள் நம்ம கூட பேசுகிறதும், இந்த மரம் நம்மளை தாளாட்டி இந்த காற்று வந்து நம்மளை தூங்க வைக்கிறதும் பாப்பா சொர்க்கம்தான். கண்டிப்பாண்ணே. நான் சிட்டியில் ஒரு ஃபுட் டெலிவரி வேலை பார்த்துருக்கேன். சரி. அங்கே ஒரே பொல்யூஷனு, டிராஃபிக்கு, ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்காதுண்ணே. வெறும் காது மேலே கத்துற மாதிரி ஒரு சத்தமாகவும் இறைச்சலாகவுமே இருக்குண்ணே. எப்படா ஏதாவது கிராமத்துக்கு போவோம் அப்படின்ட்டு. அதனாலே மாதத்துக்கு ஒரு தடவை எப்பயாவது ஏதாவது ஒரு கிராமத்தை சூஸ் பண்ணி ஏதாவது கிராமத்துக்கு போய் உட்காந்து அப்படியே அந்த நிழலில் உட்காந்து உங்களை மாதிரி அந்த கிராமத்து மனிதர்களோட பேசிட்டு அழகான இடங்களை ஃபோட்டோ எடுத்து அந்த மக்களோட இருந்து உட்காந்து சாப்பிட்டு ஒரு விளாக் பண்ணிட்டு அங்கே இருக்கிற ஒரு நிம்மதியும் சந்தோஷமே தனினே. நானும் ஒரு காலத்தில் நகரத்தில் தான் இருந்தேன். நீங்களும் இப்போ நகரத்தில் தான் இருப்பீங்கன்றதில் நான் கேட்குறேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்கும், உண்மைங்களா? ஆமாண்ணா. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. என்ன காரணம்னா நோய்களும் கம்மி. மனுஷனுக்கு நிம்மதியான அந்த நோய் இல்லாத வாழ்க்கை அப்படின்னா அமைதியான தூக்கம் வேணும். அது இங்கே இருக்குது தம்பி. கண்டிப்பா, நிச்சயமான இயற்கையோட ஒரு அற்புதமே தனி அற்புதம் தான். கண்டிப்பா கண்டிப்பா உண்மைதான். அதுலேருந்து தான் வந்துட்டு இன்னும் எனக்கு ஒரு 100 மடங்கு ஆயுஸ் கூடி இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் சொல்லியிருக்காரு, அதாவது கிராமத்துல தான் வந்து மனசு நிம்மதியா தூங்கும், ஒரு தாய் வந்து தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் முடிஞ்சா இந்த மாதிரி ஒரு கிராம வாழ்க்கைய வாழுங்க, நல்லா இருப்பீங்க. ஆமாண்ணே. நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வந்துட்டு இந்த ஆற்றுல மீன் பிடிச்சிட்டு கடைக்கு கொடுத்துட்டு வாழ்க்கை நிம்மதியாக போயிட்டு இருக்கு தம்பி. நானே ஏதாவது கிராமத்தில் செட்டில் ஆகி அப்படியே அந்த கிராமத்தில் ஏதாவது விவசாயம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு அப்படியே கிராமத்திலேயே வாழணும்னு ஆசைப்பட்றேன். சீக்கிரம் அதை ஒரு முடிவெடுத்து இந்த மாதிரி கிராமத்து வாழ்க்கையை வாழுங்க. ஏன்னா நம்ம வாழ போகிறது எத்தனை ஜென்மம் தெரியாது. நம்ம ஆசைப்பட்டதை உடனே நிறைவேற்றணும். அதுவும் இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை உடனே நிறைவேற்றினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே சிறப்பாகும். ஏன்னா நான் கிராமத்தில் அனுபவிச்சு சொல்கிறேன். தானே சரிண்ணா, சாப்பிட்றதுக்கு கடை திறந்துட்டாங்க, நான் போய் சாப்பிட்டு வரேண்ணே. நீங்கள் சாப்பிட்றீங்களா? நான் போயிட்டு வந்துட்டேன். சரிண்ணா. சரி வரேண்ணா. வானம் பார்த்த பூமி இது, எங்க கிராமத்து சாமி இது. ஆழத்துல வேறு ஊரும், ஆசையெல்லாம் நீரா மாறும். மழை வரும் மண்ணுல, விளையாடும் புள்ளைங்க கண்ணுல. கவலையெல்லாம் காத்தோட போகும்,
பஞ்சம் தீர்ந்து சந்தோஷம் பொங்கும். வானம் பார்த்த பூமி இது, எங்க கிராமத்து சாமிய இது. ஆழத்துல வேறு ஊரும், ஆசையெல்லாம் நீரா மாறும். மழை வரும் மண்ணுல, விளையாடும் புள்ளைங்க கண்ணுல. கவலையெல்லாம் காத்தோட போகும், பஞ்சம் தீர்ந்து சந்தோஷம் பொங்கும். என்ன பண்ற? மீன் வேணுமா? இங்க வா, கொஞ்சம் முன்னாடி பா, கீழே இறங்கு. அக்கா ஒரு டீ போடுங்க. அப்புறம் தம்பி, தோட்டத்துல என்ன போட்டிருக்க? சின்ன வெங்காயம் போட்டிருக்கேண்ணே, அடுத்த மாசம் அறுவடை பண்ணிடுவேண்ணே. சூப்பர் சூப்பர்ப்பா. எப்படியே நீயும் கிராமத்துல வந்து செட்டில் ஆயிட்ட? ஆமாண்ணே, நீங்க சொன்னது என் மனசு சொன்னது ரெண்டுமே சரின்னு பட்டுச்சு. அதானே கிராமத்துக்கு வந்துட்டேன். இன்னைக்கு நீ வந்திருக்கு தம்பி, இனிமேல் நிறைய பேர் வருவாங்க பாரு. கண்டிப்பா வருவாங்கண்ணே. கிராமத்தோட சந்தோஷம் அருமையும் தெரிஞ்சவங்க எல்லாருமே கண்டிப்பா வருவாங்கண்ணே. கண்டிப்பா. சரி, வீட்டுல மீன் குழம்பு, மீன் வறுத்து வச்சிருக்கிற, சாப்பிடல வரையா? எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கல. சரி வா, டீ குடிச்சிட்டு போலாம். சரிண்ணா. தம்பி என்ன சாப்பிட்டீங்க? டீண்ணே. ஓகே தம்பி, நான் கொடுத்துட்றேன். அக்கா தம்பிக்கு சேர்த்து எடுத்துங்க. தம்பி போலாமா? போலாம். சரி வா போலாம். பெரியசாமிண்ணே, உங்கள் வாழ்க்கை லட்சியம் தான் என்ன? உங்கள் ஃப்யூச்சர் பிளான்லாம் என்ன? மனோஜ், ஃப்யூச்சர் பிளான்லாம் ஒன்றும் இல்லையா. வாழ்க்கையில் உழைச்சிக்கிட்டு இருக்கணும், நல்ல மன ஆரோக்கியமாக கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருக்கணும், அதான். இப்போ நீ வந்தது கூட வாழ்க்கையில் ஒரு நிழலும் நிஜமும் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கு.